மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதமான இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஒரு ஓய்வு இல்லாமல் உழைத்த இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் சற்றே ஒரு நிதானமாக செயல்பட்டு ஒரு நிதானத்திலையும் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த உறவுகள்னால தொந்தரவுகள் அப்படின்றது மிக அதிக அளவுல கடந்த ஒரு காலத்துல எல்லாம் இருந்திருக்கும். நட்புகள் பாராட்ட உங்களுடைய உறவுகள் பாராட்ட நீங்க மிக உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்க போகுது. இந்த மாதத்திலிருந்து ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கையை பயண தொடக்கத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போகுது. இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய திருமண உறவுகள்ல நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். திருமண உறவுகள் இது நாள் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு புரிந்து கொள்ளாத ஒரு அமைப்பாக இருந்திருப்பீங்க. ஒருத்தருக்கு ஈகோ கிளாஷ் அப்படின்றது இருந்திருக்கும். மூன்றாவது நபர்கள்னால உங்களுடைய உறவுகள்ல அதிகப்படியான சிக்கல்கள் இருந்திருக்கும். கடவுளினுடைய ஆசிர்வாதத்தினாலையும் உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தினாலையும் உங்களுடைய பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தினாலையும் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையுடன் இருந்த சில மறைமுக உறவுகள்னால தேவையில்லாத பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு மாதமாக இருக்க போது. இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம். அந்த முருகன் வழிபாடு அப்படின்றது செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நிறைய ஒரு மாற்றங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கு. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், துலாம் ராசியில புதன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன் சுக்கிரன் செவ்வாய், அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்தில் கிரகங்களின் கோச்சார பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் தன்னுடைய அதிசார தன்மையை முடித்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அடுத்து 7ஆம் தேதி புதன் பகவான் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 8ஆம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும், சூரியனாகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு 16ஆம் தேதியும், சுக்கிரனாகப்பட்டவர் 20ஆம் தேதி அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் பயிற்சியாகி போறார். இந்த மாதத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல 3 கிரகங்களின் கோச்சார தன்மைகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனா வரும். மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதமான இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டது, இத்தனை நாட்களாக மாதங்களாக ஒவ்வொரு நிமிடமாக தூங்காமல் ஒரு ஓய்வு இல்லாமல் உழைத்த இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் சற்றே ஒரு நிதானமாக செயல்பட்டு ஒரு நிதானத்திலையும் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள், இந்த மேஷராசி நண்பர்கள் அதிகப்படியான ஒரு இழப்புகளை அவர்களினுடைய வருமானம் மூலமாக இழந்த நபர்களாக தான் இருப்பாங்க. அந்த இழப்புகள் பாத்தீங்கன்னா பொருட்களாக இருந்தா நம்ம வேற அளவுல மீட்டரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உறவுகளாக ஒரு பக்கம் இருக்கிறதுனால இவர்களுக்கு அந்த உறவுகள்னால தொந்தரவுகள் அப்படின்றது மிக அதிக அளவுல கடந்த ஒரு காலத்துல எல்லாம் இருந்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு. காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்திலையும் 3 கிரகங்கள், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலையும் இந்த 3 கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுடைய நட்புகள் பாராட்ட, உங்களுடைய உறவுகள் பாராட்ட நீங்க மிக உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு கவனத்தோட இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வரக்கூடிய வருமானத்தை ஏதோ ஒரு செலவுகளுக்கு நீங்க அதிகப்படியாக செலவு பண்றதுக்கு உண்டான ஒரு தருணம். அதிலும் அந்த லாபாதிபதி 12ஆம் இடத்துல ஒரு விரயசனியாக இருக்கிறதுனால அந்த வருமானத்தையும் லாபத்தையும் அதிகப்படியாக
ஒரு நிலையில்லாமல் செலவழிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். உங்களுக்கு கடவுள் கொடுக்கறதுக்குன்னு ஆரம்பிச்சாச்சு, அதை நீங்க தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கொடுக்க போது. நட்புகள் ரீதியான சில உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம், திருமண உறவுகள்ல நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் அந்த வாழ்க்கையை வெறுத்து போய் அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உற்சாகம் இல்லாமல் ஏதோ ஒரு இயந்திர வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தருணமாக இருந்த இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கையை பயண தொடக்கத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போது. இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தொழில் அதிகப்படியான வளர்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் சார்ந்த தொழில்களையும் இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய ஒரு தொழில்களை செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு வருமானம் அப்படின்றது இந்த 2025 இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய திருமண உறவுகள்ல நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். திருமண உறவுகள் இது நாள் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிந்து கொள்ளாத ஒரு அமைப்பாக இருந்திருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஷ் அப்படின்றது இருந்திருக்கும். மூன்றாவது நபர்கள்னால உங்களுடைய உறவுகள்ல அதிகப்படியான சிக்கல்கள் இருந்திருக்கும். இதெல்லாமே மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது. இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய கல்வி வளர்ச்சியில அதிகப்படியான ஒரு உயரத்தை தொடுவதற்குண்டான ஒரு தருணமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை அமைக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறாத நபர்கள் கூட இந்த மாதத்துல இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். எவ்வளவோ வாய்ப்புகள் வந்தும் அதுல தகுதியான ஒரு அமைப்பை பெற முடியல அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்து உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு உண்டான ஒரு தகுதிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள், அதாவது கடவுளினுடைய ஆசிர்வாதத்தினாலையும் உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தினாலையும் உங்களுடைய பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தினாலையும் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எவ்வளவோ ஒரு தொந்தரவுகள்ல கடனால இருந்தாலும் கூட உங்களுக்காக அந்த கடன் கொடுத்தவர்கள் அதை சமாளித்து உங்களிடமிருந்து எப்படியாவது அந்த கடன் தொகை வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும். அந்த இடத்துல நீங்க பணம் செலவழிக்கிறதோ, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உறவுகள்ல தேவையில்லாத ஒரு சிக்கல்கள்ல மாட்டிக்கிறதோ இதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா இந்த மேஷராசி என்பர்களினுடைய 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணம். இந்த மேஷராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் எல்லா இடத்திலையும் வளர்ச்சி பெற்றாலும் இந்த மாதிரியான சில மறைமுக உறவுகள்னால தேவையில்லாத பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். திருமணத்திற்கு காதலாகப்பட்டது சம்மதத்தை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த காதல் அப்படின்றது அந்த திருமண வாழ்க்கைக்கு என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. பெற்றோர்களின் முழு ஆசிர்வாதமும் முழு சம்மதமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மறைச்சு செயல்படுறீங்களோ அவ்வளவுக்கு அளவு அது பிரச்சனையை கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்க ஓப்பனா இருக்கிறீங்களோ, எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பாரத்தை குறைப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் தொழில் ரீதியான அதிகப்படியான வருவாய்களும் வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் அங்க உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், உயர்ந்த பதவிகள், நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அங்க வேலை கிடைச்சாதான் எனக்கான ஒரு விசா நல்லபடியா எங்களுக்கு அப்ரூவல் ஆகும் அப்படின்ற நிலைமையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் மிகவும் சாதகமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல அதற்குண்டான முயற்சிகளை நிறைய எடுங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவான
உண்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது. இந்த இடத்துல இந்த மேஷ ராசி அன்பர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறீங்க, இல்ல சினிமா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனால் அதை உழைக்கிறதுக்கு உண்டான கொஞ்சம் சோம்பேறித்தனமும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். வாய்ப்புகள் தானே நமக்கு இன்னைக்கு இல்லானே நாளைக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு துறையில இருக்கிறவங்களுக்கு இதுல இருந்து வாய்ப்புகள் குறைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. அதனால அந்த மாதிரியான மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு எந்த வாய்ப்புகளாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த வாய்ப்புகளுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் அப்படின்றது, ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட படிச்சு பார்த்துட்டு நீங்க சைன் போடுங்க. ஏன்னா நீங்க ஒரு நம்பிக்கை தன்மையில எல்லாத்துலயுமே இருப்பீங்க இந்த மேஷராசி என்பர்கள். அப்படி இல்லாம அந்த கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு ஒரு சைனிங் ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல புதன் வருவதனால இந்த வாய்ப்புகளுக்கு உண்டான கான்ட்ராக்ட் விஷயத்துல ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எல்லாம் வருது. அதனால அதுல ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு மாதமாக இருக்க போது. இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம். அந்த முருகன் வழிபாடு அப்படின்றது செவ்வாய்க்கிழமை தீபம் வழிபாடு பண்ணுங்க. நிறைய ஒரு மாற்றங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில பலன்கள் மாறுபடும். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.